டே 9 இன்றைக்கி வந்து மேட்டுப்பட்டியில் கம்ப்ளீட்டாக சைட்டை வந்து மார்க் பண்ணோம். காலத்தை எல்லாத்தையும் மார்க் பண்ணோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரியாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஃப்ரண்டேஜ் வந்து 45 அடி சரியாக இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் 45 அடி, ரைட்டில் 39 அடி, லெஃப்டில் 39 அடி எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ டயனல் நம்ம செக் பண்ணோம். டயனல் வந்து இந்த கிராஸ் செக் பண்ணும்போது 59.5 to 6 59.6 ரெண்டு பக்கம் சரியாக இருக்குது. ஸோ பில்டிங் வந்து நேராக தான் இருக்குது. நம்ம இந்த மேட்டுப்பட்டியில் இந்த சைட்டை ஆரம்பித்து 2 நாள் ஆகுது. இந்த ஒர்க்கு கரெக்டாக தான் போகுது. எல்லாம் கரெக்டாக போனாலும் நம்ம வந்து காலம் ஒவ்வொரு காலமாக மார்க் பண்ணணும். அதுக்காக வந்து கார்னர்லேருந்து சென்டர் லைன் மார்க்கிங்காக மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க சென்டர் லைனில் மார்க் பண்ணாங்க. 4 காலம் மார்க் பண்ணியிருந்தாங்க. நான் ரூம் அளவுப்படி அந்த காலம் கரெக்டாக இருக்கிறத வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக 24 காலம் இருந்துச்சு. அந்த 24 காலத்துலையுமே அந்த 3 குழி தோன்ற மாதிரி பிளானில் இருந்தோம். அந்த 24 காலமுமே எல்லாம் 4 லைனில் 6 காலமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ரூம் சைஸை வச்சு ஒரு 4 காலம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டேன். அதுலேயும் எல்லா டயனலும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 6 காலத்தை செட் பண்ணிக்கிட்டேன். அந்த 6 காலத்தை செட் பண்ணது வந்து மொதல் காலத்தில் வந்து 11 அடியும், அடுத்த காலம் 16 அடி, அடுத்த காலம் வந்து 8 அடி, இப்படி வந்து 4 லைன் ஆஃப் காலத்தை செட் பண்ணிட்டேன். இந்த 4 லைன் ஆஃப் காலம் இந்த அகலத்தில் பார்த்தோம்னா ஒரு 10 அடி, ஒரு 16 அடி, ஒரு 12 அடி, இது மாதிரி இந்த லைனில் இருந்துச்சு. மொத்தமாக அந்த 6 4 பெருக்கும்போது 24 காலமும் அதே மாதிரி நூலை கட்டி கம்ப்ளீட்டாக செட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த சென்ட்ரிங் கம்பி அடிச்சுட்டு நான் லைன் அடித்து பார்த்தேன். எல்லா காலமும் எல்லாமே சரியாக வந்துருந்துச்சு. ஓகே, இந்த அளவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டான முறையில் இதை முடிக்க ஈவினிங் ஆனாலும் பட் ஆனால் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிட்டேன். எல்லா காலமும் செட் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. நாளைக்கு குழி தண்ட போகிறோம். அதில்